Hi, good evening to all. Today we are going to talk about next phylum of this animal kingdom, Hemichordata. Already we talk about some important phylums like Porifera, Coelenterata, Stenopora, Platyhelminthes, Aschelminthes, Annelida, Arthropoda, Mollusca, and Echinodermata. Today we are going to talk about it's a very important phylum of this phylum, so that is called Hemichordata. The Hemichordata is otherwise called Obchordata or Prechordata. It's very important. Hemichordata is otherwise called Obchordata or Prechordata. Why it is called the Obchordata or Prechordata? The Hemichordata. Hemi means hop, chord means string. ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஹெமினா அரை, கார்டி அப்படின்னா நான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஹாப் ஸ்டெங்குன்னு சொல்லக்கூடியது தமிழில் வந்து அரை நாணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கிலீஷ் அது பேர் நம்ம சொல்லலாம் ஹெமிகார்டேட்டன்னு சொல்லக்கூடியது, தமிழில் அரை நாணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் ஹாப் கார்டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அதேமாரி கார்டேட்டுக்கு முன்னாடி இது இருக்கிறதுனால ப்ரீ கார்டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். எது இந்த ஹெமிகார்டேட்டான்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? See some important features of this phylum. This Hemichordata earlier that treated as a subphylum Chordata or Protochordata. அதாவது இந்த அரை நாணிகள் சொல்லக்கூடியது முன்னர் வந்து பார்த்தோம்னா முதுகு நாணிகள் துணை தொகுதியான முன் முதுகு நாணிகள் அப்படின்ற பிரிவில் வந்து வச்சுருந்தாங்க. அந்த முன் முதுகு நாணிகள் சொல்லக்கூடியது என்ன சொல்கிறாங்க, ப்ரோட்டோகார்டேட்னு சொல்லக்கூடியது. அதில் தான் இது வந்து இந்த பாயலத்தை வந்து வச்சுருந்தாங்க. Earlier that treated as a subphylum of Chordata or another Protochordata. அந்த சப்ஃபைலத்தில் இது வந்து வச்சுருந்தாங்க. எதை இந்த ஹெமிகார்டேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைலத்தை. ஓகேங்களா? ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நவ் இது வந்து அவங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா the independent phylum of the invertebrate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கோப்பா. ஸோ நவ் they are regarded to the independent phylum of invertebrate. It is close to the Echinodermata அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இப்போ இன்வெர்டிபிரேட் உங்களுக்கு தெரியும், வித்தவுட் பேக்போன் இஸ் கால்ட் த இன்வெர்டிபிரேட், முதுகு நாணற்றவை. ஓகே, அந்த ஃபைலத்தில் அந்த தொகுதியில் தான் இது வந்து வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. எதை இந்த ஹெமிகார்டேட்டான்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ நவ் த இண்டிபெண்டன்ட் ஃபைலம் ஆஃப் த இன்வெர்டிபிரேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் க்ளோஸ் டு த எக்கினோடெர்மிட்டா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை முத்தோலிகள், எக்னோடெர்மிட்டா நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், முத்தோலிகள் நம்ம சொல்லுவோம். அந்த முத்தோலிகளுக்கு நெருக்கமான ஒரு தனி தொகுதியாக முக்கியமாக எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா முதுகெலும்பற்றவையில் இவை வந்து வைக்கப்பட்டுள்ளன. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோ, முன்னாடி எதில் இருந்துச்சு அப்படின்னா வந்து கார்டேட்டா இருந்த ப்ரோட்டோ கார்டேட்டில் இருந்த இந்த ஃபைலம் ஹெமிகார்டேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைலம் இப்போ வந்து எந்த ஃபைலத்தில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஃபைலம்னு சொல்லக்கூடிய இன்வெர்டிபிரேட் ஃபைலம். ஸோ திஸ் இன்வெர்டிபிரேட் ஃபைலம்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி க்ளோஸ் டு தட் இது எக்னோடெர்மிட்டா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முத்தோலிகளுக்கு மிக நெருக்கமான ஒரு தனித்தொகுதியாக முதுகு எலும்பற்ற வகையில் இந்த ஃபைலமானது வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த விலங்குகள்னு சொல்லக்கூடியது ஸோ முக்கியமாக என்னென்ன பண்புகள்லாம் இதில் இருக்குது, வாட் ஆர் த கேரக்டர்ஸ் சொல்லும்போது இவ்வகை விலங்குகள் முதுகு நாணுள்ளவை மற்றும் முதுகு நாணற்றவை ஆகிய இப்பிரிவுகளின் பண்புகள் ரெண்டுமே இதில் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கார்டேட் என்னது நான் கார்டேட் கொடுத்துருவோம். அந்த கேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் என்னது கார்டேட்டான்னு சொல்லக்கூடியது. இன்வெர்டிபிரேட் சொல்லக்கூடியது வித்தவுட் பேக் போன், கார்டேட் சொல்லக்கூடியது வித் பேக் போன் சொல்லக்கூடியது. அப்போ என்ன சொல்ல, இன்வெர்டிபிரேட் சொல்லக்கூடியது முதுகு நாணற்றவை, கார்டேட்னு சொல்லக்கூடியது முதுகு நாணுள்ளவைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பிரிவுகளோட பண்புகளையும் இதில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஹெமிகார்டேட்டான்னு சொல்லக்கூடியதில் அதாவது ஜென்ரலாக இது நம்ம என்ன சொல்கிறோம்னா வந்துட்டு இது ஒரு நோட் பிரசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட், அதாவது முதுகுநான் வந்து இதில் இருக்குன்னு சொன்னாலும் உண்மையான முதுகுநான் இதில் வந்து கிடையாது. ஸோ ஜென்ரலாக இது நம்ம சொல்லுவோம், தே ஹேவ் த பால்ஸ் நோட்டோகார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தே ஹேவ் தான் சொல்லுவாங்கப்பா பால்ஸு நோட்டோகார்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? லிட்டில் நோட்டோகார்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் ஜென்ரலாக என்ன கிடையாது, இட் இஸ் நாட் த நோட்டோகார்ட், இதில் கிடையாது. இருந்தாலும் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா, தே ஹேவ் த பால்ஸு நோட்டோகார்டு வந்து இதில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி இதனுடைய கேரக்டர்ஸ் வந்து பார்க்கலாம். இதனுடைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு முக்கியமாக இந்த ஃபைலம் பார்க்கும்போது ஸ்மால் குரூப் ஆஃப் த வார்ம் ஆர்கானிசம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்மால் குரூப் ஆஃப் த வார்ம் ஆர்கானிசம் சொல்லக்கூடியது ரொம்ப மென்மையாக இதனுடைய அதாவது புழு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உடலமைப்பை வந்து இதுக்கு வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது முக்கியமாக
ஸ்மால் குரூப் ஆஃப் என்ன சொல்லிருக்காங்க ஓம் ஆர்கானிசம் கொடுத்துருப்பாங்க. மென்மையான புழு போன்ற உடலமைப்பு கொண்ட விலங்கினங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் குரூப் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய புழு போன்று ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு உடலமைப்பு வந்து பெற்று இவை வந்து காணப்படுகிறது. எது இந்த ஹெமிகார்டேட்னு சொல்லக்கூடியது. தென் அதுக்கப்புறம் வந்து பண்ண கொடுத்துருப்பாங்க சாஃப்ட், ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியது. த சாஃப்ட் மெரைன் அனிமல்ஸ், இது எங்கப்பா வாழக்கூடியது? கடலை வந்து வாழக்கூடியது. சாப்பிட்டு மெரைன் அனிமல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டியூப்லெஸ் வேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னப்பா கொடுத்துருக்காங்க? டியூப்லெஸ் வேர்ம்ஸ் சொல்லக்கூடியது. அது உங்களுக்கே தெரியும். டியூப்லெஸ்னா குடல் போன்ற உடலமைப்பு, வந்து குடல் போன்ற உடலமைப்பு கூடியது. இங்கே இந்த டயக்ராம் பார்த்து உங்களுக்கு தெரியும், குடல் போன்ற உடலமைப்பு வந்து கூடியது. டியூப்லெஸ் வேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. And see the next important phylum. இதே ஃபைலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைல் சொல்லக்கூடிய இதே தான் உனக்கு என்ன சொல்லுங்கன்னா இந்த ஹெமிகார்டேட்னு சொல்லக்கூடியது தான். அதில் அடுத்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்னுடைய காமன் நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம என்ன சொல்கிறோம்னான்ட்டு கர்ன் வார்ம் சொல்லலாம், அரணது டங் வார்ம் சொல்லக்கூடியது. ஜென்ரலி வேர் கால்ட் அஸ், இது இப்போ என்ன சொல்கிறாங்க கர்ன் வார்ம் சொல்லக்கூடியது, அரணது டங் வார்ம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதாவது மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா நாக்கு புழு அல்லது வந்து அக்கான் ஃப்ளூ அப்படின்ற மாதிரி வந்து இதை வந்து சொல்கிறாங்க. வாட் இஸ் அ காமன் நேம் ஆஃப் திஸ் ஹெமிகார்டேட் ஆர்கானிசம் சொல்லக்கூடியது இல்லை அனிமல்ஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கர்ன் வார்ம்ஸ் ஆர் என்னது டங் வார்ம் சொல்லலாம். நமக்கு நாக்கு புழு அல்லது அக்கான் புழு என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி முன்னாடி நம்ம சில கேரக்டர்ஸ் வந்து முன்னாடி பார்த்துருக்கோம். அதே கேரக்டர்ஸிலே வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஹேவ் த பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். ஆல்ரெடி யூனோ வாட் இஸ் அ பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ ஒரு ஆர்கானிஸை நம்ம வந்து ரெண்டாக டிவைட் பண்ணும்போது ரெண்டு சைடு நமக்கு வந்து ஈக்குவலாக கிடைச்சி ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸில் அதாவது சென்ட்ரலாக நம்ம வந்து அதை கட் பண்ணும்போது நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ஒரே மாதிரி இருந்தால் ஸோ தட் இஸ் கால்ட் என்னது பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தே ஹேவ் த ட்ரிப்ளோபிளாஸ்டிக், அது உங்களுக்கு தெரியும். லைக் எக்டோடம், எண்டோடம் என்னது மீசோடம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அகப்படை, நடுப்படை மற்றும் என்னது புறப்படை இதில் வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி தே ஹேவ் த சீலமேட் அனிமல்ஸ். ஆல்ரெடி யூனோ லைக் வாட் இஸ் கால்ட் சீலமேட் அனிமல் வந்து தே ஹேவ் த ட்ரூ சீலம், ட்ரூ பாடி கேவிட்டி இதில் வந்து இருக்கும். உண்மையான உடற்குழி வந்து இதில் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்த ஒரு சில கேரக்டர்ஸ் தான். ஸோ பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் சீலமேட் அனிமல்ஸ். ஸோ வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் தி ஹெமிகார்டேட்னு சொல்லும்போது மெயினாக என்ன சொல்லியிருக்காப்பா கர்ன் வார்ம்ஸ் சொல்லியிருக்காங்க, அது என்னது டங்க் வார்ம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அக்கான் ஃப்ளூன்னு நம்ம சொல்லலாம் அல்லது என்னது நாக்கு புழு என அழைக்கப்படுகிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன், இதனுடைய உடலமைப்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியது ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் த ஆர்கனைசேஷன், உறுப்பு அளவிலான உடற்கட்டு அமைப்பு இதில் வந்து காணப்படுகிறது. ஸோ உறுப்பு அளவுன்னு உங்களுக்கு தெரியும் உனக்கு. ஸோ அதில் நமக்கு நிறைய சிஸ்டமெல்லாம் இருக்குது ஆர்கன் சிஸ்டம் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், அந்த மாதிரி இந்த பாடி ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடியது என்னப்பா சொல்லியிருக்காங்க ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் த ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் ஒன், மெயினாக வந்து இதனுடைய பாடி எப்படின்னா வந்துட்டு ஒரு உருளை வடிவில் வந்து இருக்குது சொல்லியிருக்காங்க. த பாடி சொல்லக்கூடியது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது. த பாடி இட் கன்சிஸ்ட் ஆஃப் த 3 parts லைக் ஒன் இஸ் கால்டு ஆன்டீரியர் ப்ரொபோசிஸ்ன்னு சொல்லலாம் அண்ட் ஷார்ட் காலர்னு சொல்லக்கூடியது. அண்ட் தேர்ட் சொல்ல லாங் ட்ரங்க்னு சொல்லக்கூடியது. ஆன்டீரியர் என்னதுப்பா ப்ரொபோசிஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஷார்ட் காலர் அண்ட் என்னது லாங் ட்ரங்க் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பாரு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆன்டீரியர் ப்ரொபோசிஸ்ன்னு சொல்லக்கூடியது அண்ட் திஸ் பார்ட் இஸ் கால்டு ஷார்ட் காலர். ஓகேங்களா? திஸ் இஸ் த லாங் ட்ரங்க்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? தெளிவாக வந்து பார்த்துக்கோப்பா. மெயினாக இதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். பாடியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிகல் ஷேப் உருளை வடிவில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கோம். அதில் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு the body it consists of the 3 parts like one is called anterior proboscis. This is called the anterior proboscis and this is short column சொல்லக்கூடியது and this is the long trunk அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக முன்முனைன்னு சொல்லுவாங்க, அது பேர் ப்ரொபோசின்னு சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி குட்டையான பட்டையில் வந்து கழுத்து பகுதின்னு சொல்லுவாங்க, நீண்ட உடல் பகுதி. ஸோ ஆன்டீரியர் ப்ரொபோசிஸ், ஷார்ட் காலர்னு கொடுத்துருக்காங்க அண்ட் லாங் வந்து ட்ரங்க் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸோ திஸ் இஸ் கால்டு ஆனஸ். திஸ் இஸ் கால்ட் என்னது ஆனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இங்கே இதில் வந்து இந்த ரீஜன் வந்து பார்த்தா லாங் ட்ரங்க்கில் வந்து பார்த்தா 3 பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் த லாங் ட்ரங்க் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் என்னது லாங் ட்ரங்க்னு சொல்லக்கூடியது நீண்ட உடல் பகுதி. இந்த நீண்ட உடல் பகுதின்னு சொல்லக்கூடிய 3 பகுதியை வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த அப்டாமினல் ரீஜன், திஸ் இஸ் ஹெப்பாட்டிக் ரீஜன், திஸ் இஸ் பிரான்சியல் ரீஜன். திஸ் இஸ் கால்ட் த பிரான்சியல்
ஹெப்பாட்டிக் ரீஜன் அண்ட் என்னது அப்டாமினல் ரீஜன். இந்த மாதிரி 3 வந்து இதை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இதில் என்ன கிடையாது, there is no tail. இதில் வந்து டெய்ல் வந்து கிடையாது. ஓகேங்களா, வால் பகுதி வந்து இதில் வந்து இருக்காது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கேரக்டர், இட் இஸ் மோஸ்ட்லி சிலியரி ஃபீடர்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மோஸ்ட்லி என்னப்பா, சிலியரி ஃபீடர். அதே மாதிரி இந்த மாதிரி சிலியா மாதிரி இருக்கும், சிலியா மாதிரி இருக்கிறதுனால ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன சொல்லுங்க, சிலியர் ஃபீடர்னு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி என்ன கொடுத்துருப்பாங்க அவனுக்கு, சிலியரி ஃபீடர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து அந்த குறியிலை ஊட்ட முறையை வந்து மேற்கொண்டு காணப்படுகின்றன அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி என்னப்பா, சிலியரி ஃபீடர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அசைச்சு அதுக்கு உணவு வந்து வந்து எடுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இது அந்த சிலியை வந்து என்னது அசைச்சு அது மூவ்மெண்ட் ஆகுறதுனால அது என்னது அது மூலிமா அது ஃபுட் எடுத்துக்கணும். அது என்ன சொல்லியிருக்காங்கப்பா, சிலியரி ஃபீடர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி சிலியரி ஃபீடர். அதை நம்ம தமிழ் சொன்னால் குறியிலை ஊட்ட முறையை மேற்கொண்டு காணப்படுகின்றன. அதேமாரி இதனுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சுற்றோட்ட மண்டலம் சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடியது. ஓப்பன் டைப் இஸ் சர்வைஸ் கால்ட் லாக்கினோ டைப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, எளிய மற்றும் திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. சிம்பிள் டைப். அதில் மெயினாக வந்து பண்ணான்ட்டு அதில் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சர்வைஸ் கால்ட்னு சொன்னால் லாக்கினோ டைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லாக்கினோ ஸ்பேஸ், அதாவது ஓப்பன்னா உங்களுக்கு there is no என்னது blood vessels like arteries, veins and capillaries இதில் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, ஓப்பன் டைப்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். there is no arteries, veins and capillaries எதுவுமே இருக்காது. பிளட் வந்து எதில் உனக்கு ஃபுல்லாக இருக்குன்னா அந்த பாடி கேவிட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்களப்பா, அந்த ஸ்பேஸுக்கு போய் தான் உனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லாக்னோ டைப் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சிம்பிள், ஓப்பன் டைப் இஸ் சர்வைஸ் கால் என்னது லாக்னோ டைப் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான ஹார்ட் என்ன ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க, டார்சல் ஹார்ட் வந்து சொல்லுவாங்க முதுகு பக்கத்தில். ஓகேங்களா, இப்போ நமக்கு முதுகு பக்கத்தில் இப்போ நமக்கு ஹார்ட் எங்கே வென்ட்ரல் சைடில் இருக்குது. ஆனால் இதுக்கு எங்கேப்போ ஹார்ட் வந்து சொல்கிறாங்க அப்படியே டார்சல் முதுகு பக்கத்தில் அதுக்கு வந்து ஹார்ட் வந்து அது இதே வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்குலேட்டரி இஸ் வெரி சிம்பிள், ஓப்பன் டைப் சர்வைஸ் கால் என்னது லாக்னோ டைப். லாக்னோ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுமாதிரி டார்சல் ஹார்ட் வந்து இதில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எளிய மற்றும் திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் அல்லது முதுகுப்புற இதயத்துடன் கூடிய லாக்னோ என்னும் சிற்றடி குழி வகை காணப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் எது மூலியமாக நடக்குதுன்னா கில்ஸ் மூலியமாக நடக்குது. ரெஸ்பிரேஷன் ஓகே இஸ் அச்சீவ்ட் பை பேட் கில்ஸ் மூலியமாக நடக்குது. ரெஸ்பிரேஷன் இஸ் அச்சீவ்ட் பை த பேட் கில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேட் கில்ஸ் லீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எங்கே வந்து ஓப்பன் ஆகுது, இஸ் ஓப்பன்ஸ் டு த பேரண்ட்ஸ், தொண்டையில் வந்து ஓப்பன் ஆகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. த ரெஸ்பிரேஷன் இஸ் அச்சீவ்ட் பை த பேட் கில்ஸ் லீட்ஸ், இட் இஸ் ஓப்பன் இன் டு த பேரண்ட்ஸ், தொண்டையில் வந்து ஓப்பன் ஆகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்கிரீஷன் எது மூலியமாக நடக்குது, அதாவது கழிவு நீக்குன்னு சொல்லக்கூடிய எது மூலியமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சிங்கிள் ப்ரொபோசிஸ் கிளாண்ட் ஆர் என்னது glomerulus அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. the excretion is achieved by the single proboscis gland or glomerulus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எங்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் situated in the proboscis, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய பாடியோட அதை ஜென்ரலாக வந்து பார்த்தா இந்த எக்ஸாம்பிள் என்னது இருக்குது அப்படின்னா வந்துட்டு what is the example of the hemichordate அப்படின்னா வந்து Balano class. so that is the example of the ஹெமிகார்டேட்டா, பெலனோ கிளாஸ், சாக்லோ கிளாஸஸ் இதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். அந்த பெலனோ கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக 3 பார்ட்டாக வந்து பிரிக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ப்ரொபோசிஷன் சொல்லக்கூடியது, ரெண்டாவது ஷார்ட் காலரேஜன் சொல்லக்கூடியது, மூணாவது என்னப்பா வந்துட்டு லாங் ட்ரங்க்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த எக்ஸ்கிரீஷன் சொல்லக்கூடியது எது மூலியமாக நடக்குது அப்படின்னா வந்துட்டு லைக் சிங்கிள் ப்ரொபோசிஸ் கிளாண்ட் ஆர் என்னது glomerulus கிளாண்ட் மூலியமாக நடக்குது. அது எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிச்சுவேட்டட் இந்த என்னது ப்ரொபோசிஸ், அங்கே தான் வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நர்வஸ் சிஸ்டம் ஓகேங்களா ப்ரிமேட்டிவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடியது என்னப்பா அவனுக்கு ப்ரிமேட்டிவ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எளிய நரம்பு மண்டலம் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடியது என்னப்பா வெரி ப்ரிமேட்டிவ். அதே மாதிரி செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் அண்ட் ஃபீமேல் தனியாக வந்து இருக்கக்கூடியது. அதே மாதிரி செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கிறது இருப்பாங்க. என்னப்பா reproduction, sexual reproduction. Nervous system is very primitive and sexes are separate like male and female. Sexual reproduction வந்து நடக்கிறதா கொடுத்துருக்காங்க. பாலின பெருக்கம் இதில் வந்து நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபெர்டிலைசேஷன் எப்படி எங்கே நடக்குதுன்னா வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் எங்கே இப்போ நடக்குது எக்ஸ்டர்னல், நாட் ஃபார் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அதுமாதிரி என்னுடைய டெவலப்மெண்ட் அதனுடைய வளர்ச்சி எப்படின்னா இன்டைரக்டாக வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இன்டைரக்டாக நடந்து அதனோட வளர்ச்சி வந்து அங்கே உருவாக்கூடிய இந்த லார்வான்னு சொல்லக்கூடியது, ஸோ தனித்து நிற்கக்கூடிய இந்த ஃப்ரீ ஸ்விம்மிங் சொல்லக்கூடியது, இங்கே உருவாக்கூடிய இந்த லார்வாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்னேரியல் லார்வா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த லார்வா, டர்னேரியல் லார்வா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக மெயினாக இதில் வந்து பார்த்துக்கோங்க
தனிப்பால் உயிர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, மேல் அண்ட் ஃபீமேல்னு சொல்லக்கூடியது. பால் இனப்பெருக்கம் வந்து நடக்குது. கருவுதல் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், அதாவது வெளி கருவுதல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதுமாதிரி உடைய வாழ்க்கை சுழற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டர்னேரியா லார்வாவுடன் கூடிய மறைமுக கரு வளர்ச்சி கொடுத்துருவாங்க. அதான் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. டர்னேரியா லார்வா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் ஹெமிகார்டேட்டா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பெரனோ கிளாஸஸ் என்ன கொடுத்துருங்க, பெரனோ கிளாஸஸ். the next one Sacco classes, Bernoulli classes, Sacco classes. Another is very important. So Trichotera plova சொல்லக்கூடியது, Trichotera plava, Trichotera plava சொல்லக்கூடியது, செயின்டீன் ஹெமிகார்டின்னு சொல்லக்கூடியது, குருசடை ஐலாண்டில் வந்து இருக்கக்கூடியது. இது எங்கடா இருக்கணும்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்கக்கூடியது, முக்கியமாக ராமேஸ்வரம் பக்கத்தில் சொல்லக்கூடியது. ஸோ தமிழ்நாட்டில் அந்த குருசடை தீவுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் அங்கே அந்த இந்திய அரை நாணயங்கள்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஹெமிகார்டேட், இந்திய அரை நாணயங்கள் சொல்லக்கூடியது. அது பேர் வந்து டைகோடேரா பிளேபான்னு சொல்லக்கூடியது. அது எங்கடா பார்த்தா தமிழ்நாட்டில் முக்கியம் எங்கப்பா, குருசடை ஐலாண்டில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. See this diagram. So this is the Bernoulli class diagram. So this is a proboscis, collarate, collar, and this long trunk body. It consists of very important three parts like branchial region, aortic region, and this is called the abdominal region. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே இதுக்கு உண்டான முக்கியமான பண்புகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் கால்ட் த ஹெமிகார்டேட்டா. So listen one more time, hemichordata. So why it is called the hemichordata means the service called the half chordate or protochordate. Hemi means half, chordate means 10. தமிழில் சொன்னால் அரை நாணிகள் என அழைக்கப்படுகிறது. ஸோ மெயினாக இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஏலியர் இது வந்து எதில் வந்து எந்த ஃபைலத்தில் எந்த சப் ஃபைலத்தில் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து லைக் கார்டேட்டா ஆர் என்னது ப்ரோட்டோகார்டேட்டான்னு சொல்லக்கூடிய அதில் தான் வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க எதில் வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து இண்டிபெண்டன்ட் ஃபைலஸ் சொல்லக்கூடிய இன்வெர்டிபிரேட் ஃபைலத்தில் வந்து வச்சிருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு என்ன சொல்லியிருக்காங்கப்பா, எக்னோடெர்மிட்டா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கார்டேட்டாவிலையும் இருக்குது, என்ன சொல்கிறாங்க, இன்வெர்டிபிரேட்லையும் இருக்குது, முதுகு நான் உள்ளவைகளிலும் இருக்குது, முதுகு நான் அற்றவை, ஸோ அதுலேயும் வந்து இருக்கிறதா சொல்கிறனால ஸோ இதனுடைய ரெண்டு பண்புகளுமே இதில் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் லைக் இன்வெர்டிபிரேட் as well as கார்டேட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி இது வந்து பார்க்குறது எப்படின்னா வந்துட்டு ஒரு மென்மையான உடலமைப்பு கொண்டு ஒரு புழு போன்ற உடலமைப்பு வந்து கொண்டது. அதனால ஸ்மால் குரூப் ஆஃப் வார்ம் லைக் ஆர்கானிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது. அதுமாதிரி சாப்பிட்டு மெரைன் கடலில் வந்து வாழக்கூடியது, டியூப் கிளாஸ் வார்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒடிச்சு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். ஸோ ஒடிச்சு காமன் நேம் சொல்லும்போது லைக் கான் வார்ம் சொல்லலாம், அல்லது டங்க் வார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அக்கான் புழு அல்லது நாக்கு புழு என அழைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி தெரியும் பைலாட்டரி சிமெட்ரிக்கல் டிப்ளோபிளாஸ்டிக் சிலமேட் அனிமல்ஸ். பாடி ஆர்கன் சொல்லக்கூடிய என்னப்பா, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ பாடி எந்த ஷேப் இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கு. ஸோ பாடி இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts like one is called the anterior proboscis and short collar and long trunk சொல்லக்கூடியது. And mostly they are called ciliary feeder அப்படின்ற நம்ம சொல்றோம். And open type of the circulatory system is very simple. The open is service called the lacno type சொல்லக்கூடியது. Open means you already you know like there is no blood vessel like arteries, veins and capillaries. ஓகேங்களா, ஸோ இன் பிட் பிளட் இஸ் ஃபில்டு வித் இன் பிட்வீன் த ஸ்பேசஸ். ஓகேங்களா கொடுத்துருப்பாங்க. the open spaces generally we are called lacnotype அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அண்ட் dorsal heart வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. respiration is achieved by the pharyngeal slits, so that is open into the pharynx, and excretion it is achieved by the simple proboscis gland or glomerulus. Where it is located, is located in the proboscis. And nervous system is very primitive. Sexes separate sexual reproduction, external fertilization, development is indirect. So what is the name of the larva? So that is called the Turnaria larva. So example Bernoulli class and Sacco classes, Trichotera plava சொல்லக்கூடிய இந்தியன் ஹெமிகார்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, வேட் இஸ் கேட்டேன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் குருசுடை ஐலாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, and see the next one, next important phylum Chordata. Okay, see this Chordata. Phylum Chordata. This is the largest phylum. Very important one more question. This is largest phylum. தமிழ் சொன்னால் முதுகு நானுடைவை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். கார்டேட்டான்னு சொல்கிறது முதுகு நான் இருக்கக்கூடியது, சரியா? ஸோ லார்ஜ், அதாவது see this கார்டா. கார்டா மீன்ஸ் ஸ்ட்ரிங்கு,
கார்டே அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. கார்டே ஸ்ட்ரிங்கு, கார்டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். கார்டான என்னப்பா ஸ்ட்ரிங்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம். ஸோ திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம். See the chorda strings, முதுகு நானுடையவை. So this is the largest phylum, is very important one mark. This is the largest phylum. மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம் சொல்லக்கூடிய ஃபேமிலி குரூப் ஆஃப் அனிமல்ஸ் லைக் ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸு, ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸ் அண்டு மேமல்ஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணிட்டு மீன்கள்னு சொல்கிறாங்க, இருவாழ்வுகள் ஆம்பிபியன்ஸ் சொல்லக்கூடியது, ஊர்வனு சொல்லக்கூடிய ரெப்டைல்ஸு, பரப்பன்னு சொல்லக்கூடிய என்னப்பா உங்களுக்கு பேர்ட்ஸ் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு மேமல்ஸ் பாலூட்டிகள் சொல்கிறோம். ஸோ போன்ற நன்கு அறியப்பட்ட விலங்குகளையும் அதேமாரி நமக்கு கம்மியாக தெரிஞ்சக்கூடிய அதுக்கு திரும்ப லெஸ் நோன் ஃபார்ம்ஸ் சொல்லக்கூடியது, லெஸ் நோன் ஃபார்ம்ஸ்னு சொல்லக்கூடிய ஓரளவு அறியப்பட்ட விலங்குகள் சொல்லக்கூடியது, நன்கு அறியப்பட்ட விலங்குகள் அண்டு அதேமாதிரி என்னது ஓரளவு அறியப்பட்ட விலங்குகள்னு சொல்லக்கூடியது ஃபேமிலி குரூப் ஆஃப் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். அண்ட் லெஸ் நோன் ஃபார்ம்ஸ் லைக் ஒரிஜினல் லெஸ் நோன் ஃபார்ம்ஸ் சொல்லக்கூடியது ஓரளவு அறியப்பட்ட விலங்குன்னு சொல்லி எதுன்னு சொல்கிறாங்க லேண்ட்ஸ்லைட். ஸோ அது என்ன சொல்கிறாங்க ஆம்பி ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டியூனிகேட்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து அசிடியன் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. லேண்ட்ஸ்லைட்ஸோட ஆம்பி ஆக்சஸ், டியூனிகேட்னு சொல்லினப்போ உங்களுக்கு அசிடியன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓரளவு அறியப்பட்ட விலங்குகளை கொண்ட மெயினாக வந்து பண்ணாட்டி கொடுத்துருக்காங்க லேண்ட்ஸ்லைட், ஆம்பி ஆக்சஸ், டியூனிகேட்டுகள், அசிடியன் போன்ற ஓரளவு அறியப்பட்ட விலங்குகளை கொண்ட ஒரு பெரிய தொகுதி. அதான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த கார்டேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே இருக்குது. அதில் நல்லா வந்து இப்போ வந்துட்டு ஃபிஷஸ், ஆம்பியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து இந்த லெஸ் நோன் ஃபைலம், லேண்ட்ஸ்லைட், ஆம்பி ஆக்சஸ் அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து டியூனிகேட்ஸ், அசிடியன் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், ஆல் possess 3 ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ். அது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மெயினாக இதான் ஒரு கார்டேட்டான்னு சொல்லக்கூடியனா இது முக்கியமாக இந்த 3 பண்புகள் வந்து முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. ஆல் possess 3 ஃபண்டமெண்டல் டிஸ்டன்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அட் சம் ஸ்டேஜ் அவருடைய லைஃப் சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க. இது மெயினாக தெளிவாக தெரிஞ்சுக்கப்பா. அதோடைய வாழ்க்கை சுழற்சியில் ஓகேங்களா. ஸோ அந்த வாழ்க்கை சுழற்சியில் வந்து ஏதாவது ஒரு நிலையில் வந்து 3 அடிப்படை பண்புகளை வந்து பெற்றிருக்கும். இதெல்லாம் அது என்னென்ன 3 அடிப்படை பண்புகள்னு சொல்லக்கூடியது. ஆல் possess 3 ஃபண்டமெண்டல் டிஸ்டன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அட் த சம் ஸ்டேஜஸ் ஆஃப் த லைஃப் சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய வாழ்க்கை சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணாட்டி ஏதாவது ஒரு நிலையில் அது முக்கியமாக இந்த 3 பண்புகள் வந்து இதில் வந்து இருக்கு கொடுத்துருப்பாங்க. 3 டிஸ்டன்ஸ் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக வந்து இதில் வந்து இருக்கும். அது என்னென்ன வாட் ஆர் த 3 ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நோட்டோகார்ட், டார்சல் டியூபுலர் நர்வ் கார்டு, பெரஞ்சே கில் ஸ்லிட்ஸ் ஆர் என்னது கிளிப்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் நோட்டோகார்ட், செகண்ட் ஒன் டார்சல் டியூபுலர் நர்வ் கார்டு அண்ட் தேர்ட் ஒன் பெரஞ்சல் கில் ஸ்லிட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சி த ஃபர்ஸ்ட் ஒன் நோட்டோகார்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ நோட்டோகார்ட்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்ட்டு ஸோ எலாங்கேட்டட் ரொம்ப நீளமாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா. எப்படி ரொம்ப நீளமாக இருக்கக்கூடியது. அதேமாதிரி முக்கியமாக இந்த ராட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தனது ராட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே. சி த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எலாங்கேட்டட் ரொம்ப நீளமாக நோட்டோகார்ட் அப்படின்னா முதுகுநான் சொல்லக்கூடியது. சரியா. அந்த முதுகுநான் அது எப்படி ரொம்ப நீளமாக இருக்கக்கூடியது எலாங்கேட்டடு ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கக்கூடியது. வேட் இஸ் லொக்கேட்டட், இட் இஸ் லொக்கேட்டட் எங்கே பாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேட் இஸ் லொக்கேட் லொக்கேஷன் below the nerve cord and above the alimentary canal, below the nerve cord and above the another alimentary canal kutranga. See this diagram. So this is the diagram. So this is the dorsal hollow nerve cord, this one, and this is called the notochord. This is the mouth, muscular segment, this one, and muscular postdontal chain கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கடா இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது எலாங்கேட்டன் கொடுத்துருக்காங்க, ராட் லைக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. லொக்கேஷன் பிலோ த நர்வ் கார்டு, பிலோ தானது திஸ் டார்சல் நர்வ் கார்டு, இதுக்கு கீழே வந்து இருக்குது கொடுத்துருக்காங்க நோட்டோகார்டு. நர்வ் கார்டு கீழே பிலோ தானது நர்வ் கார்டு, இங்கே கீழே இருக்கு உனக்கு அலிமெண்ட்ரி கேனால். சரியா. அந்த அலிமெண்ட்ரி கேனாலுக்கு மேலே வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. சி திஸ் லொக்கேஷன் பிலோ த நர்வ் கார்டு அண்ட் அபோவ் தானது அலிமெண்ட்ரி கேனால். அலிமெண்ட்ரி கேனால் தெரியும் உனக்கு அந்த உணவு குழாய்னு சொல்லக்கூடியது. அது தெரிய வந்து பார்த்துக்கோ. அதாவது நரம்பு படுத்திற்கு கீழாகவும் உணவு பாதிக்கானது மேலாகவும் நீண்ட தண்டு போன்ற அதாவது ராலைக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ முதுகு நாணை பெற்றிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சர்வ் அஸ் அ primitive internal skeleton,
primitive internal skeleton அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழில் சொன்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இது ஒரு தொன்மையான அகச்சட்டகம்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் ஸ்கெலிட்டன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சர்வ் அஸ் அ primitive internal skeleton. அதேமாதிரி இதில் மெயினாக பண்ண இட் பெர்சிஸ்டன்ட் த்ரூ த லைஃப். இட் பெர்சிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கப்பா த்ரூ த என்னது லைஃப் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து லான்ஸ்லெட் அண்ட் லாம்ப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க. லான்ஸ்லெட் என்னது லாம்ப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நான் தமிழ் சொல்லணும் அப்படின்னா வந்து லாம்ப்ரே அண்ட் லான்ஸ்லெட் போன்ற விலங்குகளில் இது வாழ்நாள் முழுவதும் காணப்படும் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துருவாங்க. இட் பெர்சிஸ்ட் த்ரூ த லைஃப்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருவாங்க. இட் பெர்சிஸ்ட் என்னது த்ரூ த லைஃப். இதில் லான்ஸ்லெட் என்னது லாம்ப்ரேஸ். லாம்ப்ரேஸ் என்ன சொல்கிறாங்க ஃபிஷ்னு சொல்லக்கூடியது. இந்த லாம்ப்ரே மற்றும் என்னது லான்ஸ்லெட் போன்ற விலங்குகளில் இது வாழ்நாள் முழுவதும் காணப்படக்கூடியது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடல்ட்டில் இது மெயினாக ஃபிஷ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னது வாழ்நாள் ஃபுல்லுமே இருக்கும். பெர்சிஸ்ட் த்ரூ த லைஃப். அடல்ட் வெட்டிபிரேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடல்ட் என்னது வெட்டிபிரேட்டில் முதுகெலும்புகளில் இது வந்து பார்த்திங்கன்னா பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ முதுகெலும்பு தொடராக மாற்றீடு செய்யப்படுகிறது. அடல்ட் வெட்டிபிரேட் பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி. கம்ப்ளீட்டாக முழுமையாக பார்ஷியல் பாதின்னு சொல்லக்கூடிய அடல்ட் வெட்டிபிரேட் பார்ஷியலி என்னது கம்ப்ளீட்லி. ஓகேங்களா? ரீப்ளேஸ்ட் பை என்னது பேக் போன் ஆர் என்னது வெட்டிபிரல் கால்னு சொல்லக்கூடியது. முதுகெலும்புகளில் இது பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ முதுகெலும்பு தொடராக மாற்றீடு செய்யப்படுகிறது. இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் நோட்டோகார்ட்னு சொல்லக்கூடியது எல்லாமே முக்கியமான 3 பண்புகள். அந்த பண்புகள் இருந்தால் நம்ம என்ன சொல்கிறத வந்து கார்டேட்டாக நம்ம பண்ணுறோமா சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எலாங்கரேட்டாக இருக்கக்கூடியது, ராட்லைட் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது, லொகேஷன் சொல்லக்கூடியது பிலோ த நோக்கட் அண்ட் அப்போ அலிமெண்ட் கேனால் இட் சர்வ் அஸ் அ primitive internal skeleton அப்படின்ற நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தா லான்ஸ்லெட் லாம்ப்ரேஸில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபுல்லுமே இருக்கும். அதாவது பெர்சிஸ்டன்ட் த்ரூ த லைஃப் வரைக்கும் வாழ்நாள் முழுவதில் வந்து இருக்கக்கூடியது. ஆனால் அடல்ட் வெட்டிபிரேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எப்படி மாறுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா the partially or completely replaced by the backbone or another vertebral column அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. And see the next one, dorsal tubular nerve cord. dorsal tubular nerve cord அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தா அது எப்படின்னா ஹாலோவாக இருக்கக்கூடியது. dorsal tubular உங்களுக்கு ஹாலோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் dorsal tubular fluid filled with the nerve cord. It's very important. ஹாலோவாக இருக்குது. dorsal tubular குத்துங்க. this is the dorsal hollow nerve cord சொல்லுவாங்க. dorsal hollow nerve cord சொல்லக்கூடியது. அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்குது. dorsal tubular சொல்லக்கூடியது எதனால் ஃபில் ஆகிருக்குன்னா dorsal tubular fluid is filled with another nerve cord அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா below the dorsal body wall. below the dorsal body wall. below the dorsal body wall. It serves as a integrate and coordinate function கொடுத்துருக்காங்க. இட் serves as a integrate and coordinate function கொடுத்துருப்பாங்க. மெயினாக இதில் நோட்டோகள் பண்ணி it serves as a primitive internal skeleton கொடுத்துருக்காங்க. இல்லை it serves as a integrate and coordinate function மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக சொல்கிற மறுபடியும் பார்த்துக்கோங்க. இதில் மெயினாக அந்த முதுகு நாணிற்கு மேலாகவும் முதுகு நாணிற்கானது பிலோ த டார்சல் பாடின்னு கொடுத்துருக்காங்க. அதான் முதுகு நாணிற்கு மேலாகவும் முதுகுப்புற உடற்சுவருக்கு கீழாகவும். ஓகேங்களா? முதுகுப்புற உடற்சுவருக்கு கீழாகவும் அமைந்துள்ள நரம்பு வடமானது இப்போ குழல் வடிவத்தில் வந்து இருக்கிறத கொடுத்துருக்காங்க. குழல் வடிவத்திலும் உள்ளீடற்றும் திரவம் நிரம்பியும் காணப்படுகிறது. அதுக்கு ஹாலோ டார்சலர் டியூபுலர் ஃப்ளூயிட் ஃபில்டு நர்வ் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. திரவம் நிரம்பி இருக்கிறத கொடுத்துருக்காங்க. எங்கடாங்கன்னா வந்துட்டு பிலோ த டார்சல் பாடி வால்னு கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஃபங்க்ஷன் இட் இன்டெகிரேட் அண்ட் கோஆர்டினேட் த பாடி ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இதனுடைய பணிகள் சொல்லும்போது இது உடல் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க பயன்படுகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி இன் ஹையர் வெட்டிபிரேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் ஹையர் வெட்டிபிரேட்டில் உயர் முதுகு நாடிகள்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபார் திஸ் நர்வ் கார்ட் அது கொடுத்தோம் பாரு ஹையர் வெட்டிபிரேட் ஆன்டீரியர் எண்டு என்லார்ஜ்டு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தெளிவாக தெரிஞ்சுக்கோப்பா. இதில் வந்து இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஹையர் கார்டேட்டில் ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த நர்வ் கார்ட் gets enlarged to form the another brain and the posterior part becomes the spinal cord. It protected inside another vertebral column அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. So one more time listen. மெயினாக what is the function of this? It is the integrate and coordinate the body function. ஓகே, உடலோட செயல்பாடு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன் ஹையர் கார்டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆன்டீரியர் எண்ட் எப்படி இருக்கு உனக்கு ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த நர்வ் கார்டு. ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த நர்வ் கார்டு
எப்படிப்பா இருக்குது என்லார்ஜ்டு அண்ட் டு ஃபார்ம் என்னது பிரெயினை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி போஸ்ட் எண்டுன்னு சொல்லக்கூடியது என்னவா ஃபார்ம் ஆகிருக்குன்னா வந்துட்டு ஸ்பைனல் கார்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. முன்பகுதி பின்பகுதி சொல்லக்கூடியது முன்பகுதி பிரெயினா பின்பகுதி என்னது உனக்கு ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடியதாகவும் ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? ஸோ இது வந்து எப்படிப்பா கவர் ஆகிருக்கு, எதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, எதனால் வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளதுன்னா வந்துட்டு இட்ஸ் அ ப்ரொடெக்டட் இன்சைட் என்னது வெர்டிபிரல் காலம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து பார்த்துக்கோ. உயர் முதுகுநாணுகளில் நரம்பு வடத்தில் முன்முனை எப்படின்னாட்டும் ஒரு மாதிரி பந்து நல்லா பெருசாகி சரியா பருத்து மூளையாகவும் பின்பகுதி வந்து பார்த்தா தண்டுவடமாகவும் மாறியுள்ளது. ஸோ அதாவது ஆன்டீரியர் என்று சொல்லக்கூடியது என்லார்ஜ்டு அண்ட் டு ஃபார்ம் த பிரைன் அண்ட் போஸ்டீரியர் என்று சொல்லக்கூடியது என்ன சொல்லியிருக்காங்க உனக்கு ஸ்பைனல் கார்டாக மாறி இருக்கு. இட் இஸ் ப்ரொடெக்டட் பை த இன்சைட் த வெர்டிபிரல் காலம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக வந்து பார்த்துக்கோ. தி நெக்ஸ்ட் ஒன் பெரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் ஆர் என்னது கிளிப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். பெரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் ஆர் என்னது கிளிப்ஸ்னு சொல்லக்கூடியது. இங்கே இட்ஸ் பிரசன்ட் இன் ஆல் கார்டேட்ஸ் அட் சம் ஸ்டேஜ் ஆஃப் த லைஃப் சைக்கிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான முதுகுநானுடைய விலங்குகளிலும் வாழ்க்கை சுழற்சி ஏதாவது ஒரு நிலையில் வந்து இந்த தொண்டை செவில் பிளவுகள் வந்து காணப்படுகின்றன. பிரசன்ட் இன் ஆல் கார்டேட் அட் சம் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஓகேங்களா? பிரசன்ட் இன் ஆல் கார்டேட்ஸ் அட் சம் ஸ்டேஜ் ஆஃப் என்னது லைஃப் சைக்கிள் அப்படின்னா அனைத்து வகையான முதுகுநானுடைய விலங்குகளிலும் வாழ்க்கை சுழற்சி ஏதாவது ஒரு நிலையில் எதிர்க்கு சொல்லியிருக்காங்க. இந்த பெரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் சொல்லக்கூடியது இருக்கும் மறுநது கிளப்ஸ்ன்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரசன்ட் இன் ஆல் கார்டேட்ஸ் அட் சம் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ஒன் the series of clubs perforate the pharyngeal wall கொடுத்துருப்பாங்க. the series of clubs perforate என்னது கொடுத்துருக்காங்க pharyngeal wall அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கீழே அந்த முதுகுநானுடைய விலங்குகள் அனைத்திலும் கருவளைச்சின் போது தொண்டை சுவர்களில் வரிசையாக செவில் பிளவுகள் வந்து காணப்படுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, see this is the mouth, musculofacial tail. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தா என்ன இருக்குன்னா பெரஞ்சியல் அந்த கிளிப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பெரஞ்சியல் என்னதுப்பா கிளிப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ த சீரீஸ் ஆஃப் கிளப்ஸ் வந்து இருக்கும். பெர்பரேட் த பெரஞ்சியல் வால் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது தெரியும். முதுகனுடைய விலங்குகள் அனைத்திலும் கருவளைச்சின் போது தொண்டை சுவர்கள்னு சொல்லுவாங்க வழியாக செவில் பிளவுகள் வந்து காணப்படுகிறது. ஸோ அதே மாதிரி மெயின் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா appears during the development of every chordate கொடுத்துருப்பாங்க. appears during the development of the every chordate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீர்வாழ் விலங்குகள் இவ்வகை செவில் பிளவுகள் ரத்த நுண்ணாளங்களுடன் கூடிய இலை வடிவ செவில்கள் மாதிரி சுவாசத்திற்கு உதவுகின்றன அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் தெளிவாக பார்த்துக்கப்பா. appears during the என்னது development in every chordate கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக இதில் அக்வாட்டிக் ஃபார்மில் the gill slits எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வாஸ்குலார் லேமுலார் and to form என்னது கில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் என்னது ரெஸ்பிரேஷன். அக்வாட்டிக் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இட் அப்பியர் டூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எவரி கார்டேட்னு கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து அப்படின்னு பார்த்தாங்க அப்பியர் டூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எவரி கார்டேட். ஸோ இதில் மெயினாக அக்வாட்டிக் ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்வாட்டிக் ஃபார்மில் நீர்வாழ் விலங்குன்னு சொல்லக்கூடிய நீர்வாழ் விலங்குகளில் இவ்வகை செவில் பிளவுகள் ரத்த நுண்ணாளங்களுடன் கூடிய இலை வடிவ செவில்களாக மாறி சுவாசத்திற்கு உதவுகின்றன. அதாவது வாஸ்குலார் லேம்லாரு and to form the gills it is very useful for the respiration அப்படின மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அத கொடுத்திருக்க தெளிவா வந்து பாத்துக்கப்பா. in aquatic forms pharyngeal gill slits are vascular lamellar and to form the gills for the respiration. For the next one terrestrial. so terrestrial பொறுத்த வரைக்கும் அது நீர்நிலைகள்ல இது வந்து நிலத்துல வந்து இருக்கக்கூடியது. எப்படி இருக்குன்னு பாத்துக்கோப்பா. so terrestrial the traces of non functional present கொடுத்திருப்பாங்க. appear during the embryonic developmental stages. okay, disappear later அப்படின மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. in terrestrial traces of non functional appear during the embryonic development stages, disappear later அப்படின மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக படிப்படியாக நிலவாழ் முதுகுநாணுகளின் கருவளர்ச்சியின் போது செயல்படாத செவில் பிளவுகள் தோன்றி படிப்படியாக மறைகின்றன. the traces of non functional அப்படின மாதிரி கொடுத்திருக்காங்க. appear during the embryonic developmental stages, disappear later. இது எங்க நிலத்துல. சரியா? ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிலவாழ் முதுகுநாணுகளின் கருவளர்ச்சியின் போது செயல்படாத நான் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. செயல்படாத செவில் பிளவுகள் தோன்றி படிப்படியாக மறைகின்றன அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தெரியும் உங்களுக்கு. ஸோ வேறு என்னென்ன இதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைலேட்ரல் சிமெட்ரி என்ன கொடுத்துருங்க. பைலேட்ரல் சிமெட்ரி இருபக்க சமச்சீர் அமைப்பு.
அதே மாதிரி ட்ரிப்ளோபிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. தே வந்து எக்டோடம், எண்டோடம் அண்ட் மெசோடம். தேர் சீலம் எஸ் டூ பாடி கேவிட்டி, டூ சீலம் வந்து இதில் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. மெயினாக ஹேஸ் அ போஸ்ட் ஆனல் டெயில் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. போஸ்ட் என்னது ஆனல் டெயில், பின் அமைந்துள்ள என்னது வாலினை பெற்றுள்ளன அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? முக்கியமாக பயோலேட்ரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கு, சீலமேட்டு, அதே மாதிரி ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆஸ் மெயினாக கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆனல் டெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி முக்கியமாக என்னோட சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு, க்ளோஸ்டு டைப்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வென்ட்ரல் மயோஜெனிக் ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வென்ட்ரல் மயோஜெனிக் ஹார்ட், வென்ட்ரல் மயோஜெனிக் ஹார்ட் வந்து இருக்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வென்ட்ரல் மயோஜெனிக் ஹார்ட்னா வந்துட்டு இப்போ நம்ம ஹார்ட் டார்சல் சைடு இருக்கா வென்ட்ரல் சைடு இருக்கப்பா, நமக்கு வந்து வென்ட்ரல் சைடு தான் இருக்குது. சரியா? ஸோ அதாவது ஏன் வந்து அது மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு, மயோஜெனிக் ஹார்ட்னு சொல்லக்கூடியது அந்த கார்டியக் மசில்ஸ், அதாவது ட்ரிகர் ஸ்டிமுலேட்னு சொல்லக்கூடியது, அது ட்ரிகர் ஆனது, அதாவது நமக்கு ஹார்ட் பீட் தொடர்ந்து கண்டினியூஷன் நடந்துகிட்டே இருக்கணும். ஓகே, அப்போ அந்த ஹார்ட் பீட் கண்டினியூஷன் வந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ட்ரிகர் வந்து நமக்கு தேவை, தூண்டி விடணும் உனக்கு. சரியா? அதுக்கு தூண்டுதல்ன்ற நிகழ்வுன்னு சொல்லக்கூடியது எங்கேருந்து கிடைக்கணும் வந்துட்டு நம்ம ஹார்ட்டில் கூட இந்த கார்டியக் மசில்ஸ் மூலியமாக தான் கிடைக்குது. தட்ஸ் வாட் இஸ் கால்ட் த myogenic heart அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? the circulatory system is a closed type of the circulatory system. One type of heart ventral myogenic heart. Okay, because of the reason cardiac musclesலேருந்து கிடைக்கக்கூடிய, ஓகேங்களா, ஸோ அது தூண்டுதல் ஸ்டிமுலஸ் ட்ரிகர் மூலிமா தான் உனக்கு வந்து அதை சுருங்கி விரிஞ்சு, சரியா? ஸோ நமக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து கண்டினியூஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அது போய் நம்ம என்ன சொல்கிறோம்ட்டு மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸப்ட் இன் என்னது ஆம்பி ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸப்ட் என்னது ஆம்பி ஆக்சஸ். ஓகே, இது தவிர ஆம்பிஎக்ஸ் தவிர, ஆம்பிஎக்ஸ்லேருந்து என்ன வகையான இது நடக்குது அப்படின்னா வந்துட்டு இது வந்து நியூரோஜெனிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? மயோஜெனிக்னா அது என்னது வந்து நமக்கு என்னது மயோஜெனிக் ஹார்ட் தான் உனக்கு. ஸோ க்ளோஸ் டைப் அப்படின்னா என்னது மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதே ஆம்பிஎக்ஸ் நியூரோஜெனிக் ஹார்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபைலம் கார்டேட்டா. So next, some difference between the